சூப்பர் நல்லா தான் இருக்குது. சென்டிமெண்ட்டாக எடுத்திருக்காங்க. அப்பா அம்மா ஃபேமிலி குழந்தைன்ற விஷயம் நல்லா காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் உட்காந்து நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்குது படம். மியூசிக் நல்லா இருக்குது, நல்லா பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம். ஓகே, லவ் பற்றி நல்லா தான் இருக்குது. புதுசாக அப்படின்றது காட்டியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்லேயும் மேரேஜ் பண்ணிவிட்டு குழந்த அதெல்லாம் வந்து லாஸ்ட்லேயும் நல்லா நல்லா சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு. இப்போ இருக்கிறவங்களுக்கு அது புரியறதுக்கு ஓகே. கண்டிப்பாக ஃபேமிலியை வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததுங்க. ஓகே. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ நல்லா இருக்கோ அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு ஸ்டோரி. ஏன்னா இப்போ இருக்க லவ், இப்போ இருக்கிற மேரேஜஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பிரேக்கப், ஒரு டைவர்ஸில் தான் ரொம்ப சீக்கிரம் முடியுது. ஸோ அது இல்லாமல் எப்படி ஒரு ஃபேமிலி மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த படம். நியாயமாக தான் காட்டியிருக்காங்க. பட் ஆனால் அது பிரேக்கப்பா அப்படியான்னு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தை. ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்ல என்டர்டெய்னிங்காகவே கூட வச்சுருக்காங்க. ஃபுல் மூவியில் ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது ஸ்டோரி லைன் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொமான்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ரொமான்ஸ், எமோஷ்னலாக இருக்கிற வேண்டிய இடத்துல ரொம்ப எமோஷ்னலாகவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் எப்படி வச்சுக்கணும், பேரண்ட்ஸும் இம்பார்ட்டண்ட், அதே டைமில் ஒய்ஃபும் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே அந்த இடத்துல ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க கதையில். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து இந்த வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணலாம். எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் வாங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், இப்போது ஒரு லவ் படத்தை பார்க்க எப்படி வருவீங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஈகோ இல்லாமல் லைஃப்பை ரன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இது பண்ணிட்டீங்களே, அதனால் திருப்பி பண்ணுவேன்றதை பண்ண வேண்டாம். ஓகே, விட்டு கொடுத்து போகிறது பெட்டர். மூவி சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. எண்ட் வரைக்குமே நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. கரண்ட்டான இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் லவ்வை வந்து ரொம்ப அழகாக டெபிக்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஷோர்லி ஃபேமிலி ரிலேட்டடாக தான் இருக்குது. எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். அதாவது ஒரு விஷயம் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. பொண்ணுங்க தான் அவங்களோட ஈகோ ப்ராப்ளத்துலேயும் அவங்களுடைய இதை வந்து தேவையில்லாமல் பேசி வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறாங்க. அது ஒரு எடுத்துக்காட்டு. அம்மா அப்பாவும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணுன்ற ஒரு இருக்கு இல்லையா, சரிங்களா? அந்த அவங்களும் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனால் வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா வாழ்க்கைன்றது கொஞ்சம் காலம்தான். அந்த வாழ்க்கையை வீணாக்கிட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஸோ இது எல்லாருக்குமே வந்து ஒரு புரிய வச்சிருக்க டைரக்டர் வந்து சூப்பர். ஆனால் சரியாக யோசித்து பண்ணியிருக்காரு இந்த படம். எந்தெந்த நேரத்தில் எது வரணுன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா, கரெக்டான நேரத்தில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இருக்கவங்களாம் தப்பு பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரியான இதில் ரூட்டில் போவாங்க. ஸோ வாழ்க்கை வீணாகாமல் போகும். யாரை பற்றி? லவ்வாக தான் சொல்கிறல. லவ் எல்லாருக்குமே இருக்கு. அந்த லவ்வை வந்து தேவையில்லாமல் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. வார்த்தைகள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்றது இதில் தெளிவாக புரிய வைக்கிறாங்க. ஃபேமிலிலாம் சூப்பருங்க. ஃபேமிலிக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. எல்லா ஃபேமிலியும் எல்லாம் நல்லா இருக்கு. பட் அவங்க பண்ணுற ஒரு வார்த்தைகள், அதாவது பையன் நல்ல பையன் அப்படின்ற மாதிரி. நார்மலாக ஜென்ரலில் ஜென்ட்ஸ் வந்து நல்லா தான் இருப்பாங்க. லேடிஸ் தான் வார்த்தையில் பேசி கொல்லி அது அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையும் போகுது, இவங்க வாழ்க்கையும் போகுது, குழந்தைங்களோட வாழ்க்கையும் போகுது, அம்மா அப்பாவும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து அந்த கான்செப்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தெளிவாக எடுத்திருக்காங்க, யோசிச்சு எடுத்திருக்காங்க. நல்ல படம்.